அமித்ஷா கடந்த முறை வந்தாரு, அதிமுக கூட்டணி உருவாச்சு. இந்த தடவை ஒவ்வொரு டைம் அமித்ஷா வரப்ப பார்த்து திமுக நடுங்குறாங்க அப்படின்ற அந்த அளவு பதட்டத்துல இருக்கா திமுக? அப்படிலாம் ஒரு பதட்டமும் இல்லை சார். ஏன் பதறணும்? எதுக்கு பதறணும்? திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு. ஒரு பதட்டம் திமுகவுக்கும் முதலமைச்சரும் இருக்குது. அது உண்மைதான். அது என்ன பதட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை நாசமாக்கிடக்கூடாதுங்கிற பதட்டம். பயம். மணிப்பூர் மாதிரி இன்னைக்கு மணிப்பூரில் கலவரம். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிடம் மணிப்பூரில் கலவரம். இந்திய வரலாற்றில் தன்னுடைய சொந்த கட்சி ஆட்சியை கலைத்த ஒரே பெருமை பாஜகவுக்கு தான் சாரும். உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? மணிப்பூரில் உங்கள் ஆட்சியை நீங்கள் தானே கலைச்சிங்க. பாஜக ஆளும் மணிப்பூர் ஆட்சியை பாஜக அரசு கலைத்தது. நீங்கள் கவர்னர் ஆட்சி அங்கே வச்சிங்க. சரி, திரும்பிடுச்சா? அமைதி திரும்பிடுச்சா? இது பாஜக எத்தை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற மனநிலையில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க இவிஎம் நம்புறாங்க. இவிஎம் கை கொடுக்கும் நம்புறாங்க. ஏன்னா இவிஎம்ல ஃப்ராட் பண்ணி மகாராஷ்டிரா தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லையே. அவர் ஆதாரத்தோட சொன்னார் குற்றச்சாட்டு. இப்ப பாஜக அமித்ஷா சொல்றது வந்து இவிஎம் மேல இருக்க ஒரு இதுல நம்பிக்கையில சொல்றாங்க அப்படின்னு. சேம் டைம் அதிமுகவும் தானே சொல்றாங்க 200 தொகுதி வந்து திமுக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றது முதலமைச்சரோட பகல் கனவுன்னு விமர்சிக்கிறாங்க. அப்ப அவங்க ரெண்டு கட்சிகளுக்கும் ரொம்ப வலுவா நம்புறாங்க. சொல்லுவாங்க அதிமுக ஆமா முதலமைச்சர் சரியா தான் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா திமுக வெல்லும்னா சொல்லுவாங்க. சார் ஏன் சார் பாஜக வேற என்ன சார் சொல்லும்? நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கட்சிட்ட போய் கேளுங்க 2026 தேர்தல் எப்படிங்க இருக்கும், நாங்கள் தான் ஆட்சி எப்படி போமாங்க சொல்ல வேண்டியதானே. மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. அந்த அதிருப்தியை வந்து நான் மக்களோட துடிப்பை வந்து டெஸ்ட் பண்ணி தான் நான் சொல்றேன் அப்படின்னு அமித்ஷா மேடையில பேசுறேன். மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கிறது அமித்ஷா சொன்னது உண்மை. மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க திமுக மீது. எதன் மீது நான் சொல்றேன், நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. எதன் மீது அதிருப்தியில் இருக்காங்கன்னா, கண்ணாபின்னான்னு கேஸ் விலை ஏற்றி 1000 ரூபாய் ஆக்கிட்டார் மோடி. அதுல மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் கேஸ் விலை ஏற்றம், கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் விலை ஏற்றம், கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் டீசல் விலை ஏற்றம். விலை யாரில்? மோடி ஐயா நம்முடைய மோடி அவர்கள் வரியை போட்டு விலை ஆசையை உயர்த்தினார். தங்க விலை கண்ணாபின்னான்னு ஏறிடுச்சு. சாமானிய பெண்கள் வீட்டில் நகை வாங்க முடியல. சாமானிய பெண்கள் தாய்மார்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். உண்மைதான், அமித்ஷா சொன்னது உண்மை. அது ஒன்றிய அரசின் மீது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சொந்த நாட்டு குடிமக்களை பாதுகாப்பதற்கு வக்கற்ற ஒரு அரசாக போய்விட்டது இந்த அரசு.